MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. ஒரு குழந்தை 10 மாசம் தாயோட கர்ப்பப்பையில தண்ணிக்குள்ள தான் இருக்கு. பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு 6 மாசம் தண்ணியே கொடுக்காம இருக்காங்க நிறைய பேரண்ட்ஸ். கொதிக்க வச்ச ஆற வச்ச சுத்தமான தண்ணியில இந்த நோய் வரும்னு ஒரு நோய் சொல்லுங்க. தாய்ப்பால் ஆக்சுவலி 60% தண்ணி தான். 6 months வரைக்கும் ஒரு சொட்டு கூட தண்ணி கொடுக்காம வளர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த குழந்தை வந்து தண்ணி குடிக்க மாட்டேங்குது டாக்டர்னு 2 வயசு 3 வயசுல இன்ஃபெக்ஷனோட வராங்க. தரையில அந்த காலத்துல பாட்டியோட காட்டன் சாரியை மடக்கி போட்டு கோரப்பாய் இருக்குல்ல, கோரப்பாயோட பொட்டானிக்கல் நேம் வந்து நகர்முத்தா. நகர்முத்தான்றது வந்துட்டு நம்மளோட உடம்புல ஃப்ளூயிட் சேராம இருக்க யூரின் பெருக்கியது. ஆனா இப்ப எத்தனை பேர் அந்த பாய் விரிச்சு படுக்க ரெடியா இருக்காங்க? குழந்தையோட மென்டல் growthக்கு அந்த சூழ்நிலை கொடுக்கணும். புல்லு, கல், மண் எல்லாமே குழந்தையோட பாதத்துல பட்டாதான் குழந்தையோட எல்லா நரம்பு மண்டலங்களும் பர்ஃபெக்டா வளரும். ரொம்ப சூப்பரா மாடர்னா நேம் வைக்கிறது பெரிய விஷயமா, அதெல்லாம் நார்மலா வளர்க்கறது பெரிய விஷயமா. நான் எப்படி வளர்ந்தனோ அதே மாதிரி என் குழந்தை வளரணும்னு நினைச்சேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள்ல ஒரு பண்பாடு இருக்கு. ஹோம் டூர் கூட்டிட்டு போற பழக்கம். ஒரு குழந்தைய வந்து இதுதான் நம்ம வீடு, இதுதான் கிச்சன், இதுதான் பூஜை ரூம், இதுதான் பெட்ரூம், இதுதான் பாத்ரூம்னு நம்ம குழந்தைய கூட்டிட்டு போயிருக்கோம். பணக்காரங்களோ ஏழையோ படிச்சவங்களோ படிக்காதவங்களோ எல்லாருமே குழந்தை பிறந்த உடனே 4 இங்கிலீஷ் ரைம்ஸ், 4 தமிழ் ரைம்ஸ், ஆத்திச்சூடி, ஒரு 4 திருக்குறள் ஒரு வீட்டுக்கு போங்க பண்ணுவாங்க. ஆனா எல்லா குழந்தைங்களும் கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்கே எடுக்கிறாங்களா? Don't teach your child. Parenting is about make your child to think. ஒரு ரூம்குள்ள குழந்தை தூக்கிட்டு வரோம்னா, அம்மா இந்த ரூம் இருட்டா இருக்கா, நம்ம லைட் போடுவோமா அப்படின்னு சொல்லி லைட் போட்டோம்னா, இருட்டுக்கும் வெளிச்சத்துக்குள்ள வித்தியாசத்தை தான் குழந்தைக்கு சொல்லி தரணும். நேச்சர் தான் டீச் பண்ணணும். குழந்தை கூட நீங்களும் நானும் பேசுற மாதிரி சரளமா பேசணும். நான் என்ன சொல்றேன்னா, என் குழந்தை பேசலங்கிறாங்க. நீங்க குழந்தையோட பேசவே இல்லை. டிவியில எப்படி காமிக்கிறாங்கன்னா, நாய் கதை சொல்ற மாதிரி, சிங்கம் வந்துட்டு லெசன் எடுக்கிற மாதிரி, சிங்கமும் பூனையும் ஃப்ரெண்டா இருக்க மாதிரி இப்படி காமிச்சிடுறாங்க. நிஜத்துல போய் அந்த குழந்தை நாய் வாயில கை வச்சிருந்து கடிப்பட்டு வருது. நிஜம் இல்லாத விஷயத்த எவ்வளோ காஸ்ட்லியான விஷயம்னாலும் முதல்ல இப்படி காமிக்க கூடாது. ட்ரைனிங் இஸ் ஃபார் அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் இஸ் டு திங்க். இந்த பேரண்டிங் ஆர்ட்டை ரொம்ப புவர். உயிருள்ள ஒரு பொருளை தொட்டு பார்த்து ஒரு குழந்தை வளரும் போது அதுக்கு எனர்ஜி நல்லா இருக்குமா? பிளாஸ்டிக் பொம்மைகளை தொட்டு பார்க்கும் போது அவங்களுக்கு எமோஷன்ஸ் பரிமாறுமா? இந்த குழந்தை பருவத்தை ஃபுல்லா ஆஷாஸ் வெர்ஷன். நான் ரசிச்சு பார்த்த விஷயம். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட டாக்டர் ஆஷாலினி இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம் SRK. மேடம், இப்போ குழந்தை பராமரிப்பு சம்மந்தமாக நிறைய விஷயங்களை நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கீங்க. ஆனாலும் இன்றைக்கும் சில கேள்விகள் இருக்குது. என்னென்னா, அந்த காலத்தில் நம்ம பெரியவங்களாம் இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்த உடனே எப்படி அதை டேக் கேர் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி தருவாங்க. என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. காட் கிரேஸ் நீங்கள் இருக்கீங்க, சொல்லித்தரீங்க இது எல்லாத்தையும். ஸோ எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே என்னெல்லாம் கவனிக்கிறது, குறிப்பாக அந்த குழந்தை பராமரிப்பு அப்படின்றது எப்படி பார்க்க? குழந்தை பிறந்தோடனே ஆக்சுவலி கம்பேரிட்டிவ்லி ஒரு 15 நம்மளுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வரைக்கும் கம்பேர் பண்ணால் இப்போ நம்ம ரொம்ப அதிகமாக கேர் பண்ணுற பேரண்ட்ஸ் தான். நம்மளோட அம்மாக்கள் அதுக்கு முன்னாடி எப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 7 குழந்தைகள் மினிமம், மேக்ஸிமம் வந்துட்டு 8-9 வரைக்கும் இருக்கும். யாருக்குமே 3 கீழெல்லாம் குழந்தை இல்லை. நம்மளோட அம்மா கூட பிறந்தவங்களோ அப்பா கூட பிறந்த முன்னாடி பார்த்தோன்னா எல்லாருமே அப்படி இருந்த ஜென்ரேஷன் தான். இப்போ வந்துட்டு மொதல் குழந்தை வந்து ஸ்கூல் போகும், அது பாட்டுக்கு அது வந்து ஈவினிங் நான் கடைசி குழந்தைய தூக்கி வச்சுருக்கோம், வளர்த்துறோம். அண்ணா வந்து செகண்ட் மதராக இருப்பாங்க, ஃபாதராக இருப்பாங்க, அண்ணாவும் அக்காவும் குழந்தைங்களுக்கு. இப்போ எப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை மோஸ்ட்லி ஃபாரின்ல இருக்காங்க, இல்லைன்னா இங்கே தனியாக இருக்காங்க, நியூக்ளியர் ஃபேமிலி. கிராமத்தில் அப்பா அம்மா இருக்காங்க, இவங்க ஹஸ்பண்டோட ஏதாவது சிட்டிஸில் இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு இன்னொரு ஆள் கைட் பண்ணவே இல்லை. ஒரு குழந்தை 10 மாசம் தாயோட கர்ப்பப்பையில தண்ணிக்குள்ள தான் இருக்கு. பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு 6 மாசம் தண்ணியே கொடுக்காம இருக்காங்க நிறைய பேரண்ட்ஸ். இது
ஒரு கரு உருவாகும் போதே கர்ப்பப்பைக்குள்ளேயே தண்ணிக்குள்ளே இருந்த குழந்தைக்கு தண்ணியோட முக்கியத்துவம் எவ்வளோ இருக்கு. கொதிக்க வச்ச ஆற வச்ச சுத்தமான தண்ணியில இந்த நோய் வரும்னு ஒரு நோய் சொல்லுங்க. எந்த நோயுமே இல்லை. டாக்டர்ஸ் வந்து தண்ணியே கொடுத்து கொடுத்து குழந்தை வயிற்றை நிரப்பிட்டு தாய்ப்பால் ஒழுங்காக கொடுக்காம விட்டுருவாங்கன்றதுக்காண்டி தாய்ப்பால் ஆக்சுவலி 60% தண்ணி தான். தாய்ப்பால் நல்லா கொடுத்தாலும் நம்ம வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு நடுவில் ஒரு சங்கு தண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி கொடுக்கணும். 6 months வரைக்கும் ஒரு சொட்டு கூட தண்ணி கொடுக்காம வளர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த குழந்தை வந்து தண்ணி குடிக்க மாட்டேங்குது டாக்டர்னு 2 வயசு 3 வயசில் கிட்னி ஸ்டோனோ யூரினரி இன்ஃபெக்ஷன் மூத்திர சளி ஜென்மத்தில் விடான்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, இன்ஃபெக்ஷனோட வராங்க. நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் வீட்டில் இருக்க பெரியவங்க அம்மாவோ பாட்டியோ மாமியாரோ வந்து தண்ணி கொடுமான்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியும், அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. பெரியவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு ஷேர் பண்ணுறாங்க. ப்ளீஸ் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், ஃபிசிக்கல் நல்லா குளிப்பாட்டி அழகாக ட்ரெஸ் பண்ணி பவுடர் பண்ணி பொம்மை மாதிரி குழந்தைய வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தையோட உடல் ஆரோக்கியத்தை பற்றி நினைக்கிற அளவுக்கு மன ஆரோக்கியத்தை பற்றி பேரண்ட்ஸ் யோசிக்கிறது இல்லை. ஒரு குழந்தை பிறந்த உடனே எப்போ நம்ம கூட ஐ கான்டாக்ட் வைக்கும், எப்போ நம்மளை பார்க்கும், எப்போ சோஷியல் ஸ்மைல் இருக்கும், என் குழந்தை எப்போ வந்து நம்மளுக்கு தோணும் தெரியுங்களா. கீழே வந்துட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தரையில் போட மாட்டாங்க, குழந்தைக்கு ஒரு பெட் வச்சுருப்பாங்க. கிராமப்புறம்னா அந்த பெட்லேயே தூக்கிட்டு போயிட்டு ஃபேஷனாக அப்படி கொண்டு வருவாங்க. குழந்தை தலை பின்னாடி பார்த்தா கொண்டை மண்டையாக இருக்கும். ஏன்னா பின்னாடி வடிவேல் சாருக்கு ஒரு கொண்டை இருக்குல்ல, கொண்டையை மறைக்கலேன்னு பார்த்தா தரையில் அந்த காலத்தில் பாட்டியோட காட்டன் சாரியை மடக்கி போட்டு பாயில் கோரப்பாய் இருக்குல்ல, கோரப்பாயோட பொட்டானிக்கல் நேம் வந்து நகர்முத்தா. நகர்முத்தான்றது வந்துட்டு நம்மளோட உடம்புல ஃப்ளூயிட் சேராமல் இருக்க யூரின் பெருக்கியது, நீர் பெருக்கி, அதாவது யூரின் நிறைய போகாது, யூரின் நல்லா போகும். பாடி பெயின் போன் பெயின்லாம் குறையிறதுக்கு நான் கொடுக்குற மெடிசனில் ஒன்று தான் நகர்முத்தா. நகர்முத்தான்றது கோரப்பாய். ஆனால் இப்போ எத்தனை பேர் அந்த பாய் விரிச்சு படுக்க ரெடியாக இருக்காங்க. அதாவது அது வந்து ஃபேஷன் கிடையாது, அது அசிங்கம். பிளாஸ்டிக் பாய்னா அது வந்து கெத்து டீசெண்டாக இருக்குது. பிளாஸ்டிக் பாய் விரித்து அதில் படுத்து, இந்த கோரப்பாய் வந்து ஒரு கோர புல்லுங்க. நம்ம உடம்பு தூங்கி எந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், என் உடம்பு வலிக்கவே வலிக்காது. என்னன்ட்டுனா இந்த கோரப்பாயில் வந்துட்டு படுக்கிற பழக்கம் யாருக்குமே இல்லை. அந்த பாயில் படுத்தா காலை எந்திரிக்கும்போது உடம்பு வலி இருக்காது, போன் பெயின்ஸ் இருக்காது. அம்மா அரவணைச்சி பக்கத்தில் படுத்திருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வேணும்னா குழந்தைய தொட்டிலில் போடணும். யாருமே தொட்டிலில் போடுறதே இல்லை. தொட்டிலில் போட்டால் தான் முதுகு தண்டோட வளர்ச்சி நல்லா இருக்கும், அணைச்சாப்பில் இருக்கும். குழந்தை வந்து இப்படி இப்படி திடுக்குன்னு தூக்கி போட்டு எந்திரிக்காது. அந்த ஒரு அரவணைப்பு இல்லை. அம்மா வயிற்றுக்குள்ளே 10 மாதமும் உள்ள பத்திரமா கூண்டுக்குள்ளே தானே இருந்துச்சு. அந்த மாதிரி அது கம்ஃபர்ட்டாக இருக்கணும்ல. ஸோ குழந்தையோட மென்டல் க்ரோத்துக்கு அந்த சூழ்நிலை கொடுக்கணும். வயிற்றுக்குள்ள சேஃபா எந்த சத்தமும் இல்லாமல் இந்த குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த மன வளர்ச்சியை பற்றி நம்ம ஐடியாவே இல்லை. அந்த குழந்தை எப்பயுமே இந்த இதில் வைக்கிறாங்க, தரையில் போட்டு தலை இப்படி இப்படி ஆட்டி தேய்க்கும் போது குழந்தை தலை 3 மாதத்துக்கு இப்படி தேய்ச்சிட்டே இருக்கும். தலை பின்னாடி ஃப்ளாட் ஆகிடும். தலை பின்னாடி ஃப்ளாட் ஆகாது. எல்லா குழந்தைங்களோட அம்மா ஒரு நிமிஷம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி திரும்பி பார்க்கணும். குழந்தை வந்து ஏமா என் மண்டை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ சொல்லாமல் அம்மா அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். பிள்ளைய தரையிலே போடாமல் பெட்லேயே வச்சு ரொம்ப சொகுசாக வளர்க்கணும்னு தூக்கிட்டே நம்ம தெரிஞ்சதுனால தான் நம்ம குழந்தை தலை உருளைன்னு. கீழே தரையில் காலே வைக்கக்கூடாது, குழந்தை அழுக்காயிரும். காலுக்கு ஒரு சாக்ஸு, கைக்கு ஒரு சாக்ஸ் அப்படி போட்டுட்டு அதே குழந்தைக்கு அடுத்து சென்சரி. தரையில் கால் வைக்க மாட்டேங்கிறாங்க, புல்லில் வெறும் காலோட நடக்கட்டும் குழந்தை. புல் கல் மண் எல்லாமே குழந்தையோட பாதத்தில் பட்டாதான் குழந்தையோட எல்லா நரம்பு மண்டலங்களும் பர்ஃபெக்டாக வளரும். சென்சரி இஷ்யூஸ் வராது. இது மோட்டார், இது டாக்டைல் சென்சரி, இது வந்துட்டு இது அதுன்னு ஒவ்வொன்றுக்கு பேர் வைக்கிறாங்க நிறைய. ரொம்ப சூப்பராக மாடர்னாக நேம் வைக்கிறது பெரிய விஷயமா, அதெல்லாம் நார்மலாக வளர்க்குறது பெரிய விஷயமா. நான் எப்படி வளர்ந்தனோ அதே மாதிரி என் குழந்தை வளரணும்னு நினச்சேன். அப்புறம் என்னென்னா 4 மாதம் ஆச்சு, என் குழந்தை குப்பத்துக்கு வேலை தவளை வேலைன்னு தூக்கிட்டு வருவாங்க. நான் அப்போ கேட்பேன், உங்கள் குழந்தை வந்து எப்போ குப்பத்துக்கணும்னு தோணும்? தூரத்துல ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், அதை எடுக்கணும்னு தோணும் சரிங்களா, அப்பதான் தவழ்ந்து அந்த இடத்துக்கு போகும் இல்லையா. குழந்தைக்கு நேராக இப்படி படுக்க வச்சுட்டு டிவியில் வந்து 3 மாதத்துலேருந்தே ரைம்ஸ் ஏதாவது போட்டு விட்டா இதை பார்த்துட்டே இருக்கிற குழந்தை
எங்கேயுமே வேடிக்கை பார்க்காது, எந்த இடத்தையும் போய் ரீச் ஆகணும் அதுக்கு தோணவே தோணாது, அது குப்பத்துக்காது, அது தவழவே தவழாது. இது யார் யோசிக்கிறா? ஒரு குழந்தை ஹோம் டூர் கூட்டிட்டு போனோம். நம்ம 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள்ல ஒரு பண்பாடு இருக்கு, ஹோம் டூர் கூட்டிட்டு போற பழக்கம். பிறந்த குழந்தை எப்படி ஹோம் டூர் கூட்டிட்டு போவோம்? ஹோம் டூர்னா குலதெய்வ கோயில் கூட்டிட்டு போறது. ஹோம் டூர்னா ஒரு குழந்தைய வந்து இதுதான் நம்ம வீடு, இதுதான் கிச்சன், இதுதான் பூஜை ரூம், இதுதான் பெட்ரூம், இதுதான் பாத்ரூம்னு நம்ம குழந்தைய கூட்டிட்டு போயிருக்கோம். எப்படி கூட்டிட்டு போயிருக்கோம் தெரியல, இது எனக்கு புது செய்தி. அந்த குழந்தை வீட்டுல இருக்கிற பெரியவங்க யாராச்சும் யானை வருதுன்னு சொல்லி 4 கால கூப்பிட்டுட்டு குழந்தைய முதுகு மேல உட்கார வச்சு யானை வருது எங்க போறோம், கிச்சன்ல எட்டி பாக்குறோம், யார் நிக்கிறாங்க, அம்மா நிக்கிறாங்க, சமையல் பண்றாங்க, பாட்டி இங்க இருக்காங்க, பூஜை ரூம்குள்ள தவழ்ந்து போய் பாட்டி சாமி கும்பிட்டு இருக்காங்க அப்படின்னு குழந்தைய வீடு ஃபுல்லா சுத்தி காமிச்சோம். நம்ம குழந்தை தலை நிக்கிற வரைக்கும் தான் நம்ம அமைதியா இருந்தோம். தலை நின்ற அப்புறம் நம்ம குழந்தைங்கள ஒரே இடத்துல நம்ம வச்சுக்கவே இல்லை. நம்ம வந்து ஹோம் டூர் கூட்டிட்டு போனோம். ஆமா, யானை மேல அம்பாரின்னு சொல்லி யானை வந்து ஊர்வலம் வர மாதிரி குழந்தை வீட்டை சுத்தி ஊர்வலம் வந்துச்சு. அப்புறம் தான் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிச்சு, ஆஹா இவ்வளவு நேரம் படுத்துட்டு செவத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தோமே, நம்ம வீட்டுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை இருக்கே, நம்ம இத்தனை இடத்துல இழுத்து போட்டு சேட்டை பண்ணணுமே, இந்த வீட்டை கலைக்காம ஒரு இடத்துல படுத்திருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அதுக்கப்புறம் தவழ ஆரம்பிக்கும் போது நெஞ்சு வச்சு தள்ளும் போது இந்த பொருள் இங்க இருக்கும், குழந்தை நெஞ்சு வச்சு தள்ளும் முதல்ல பின்னாடி போகும். நம்ம அங்கதானே போகணும், நம்ம என்ன பின்னாடி போயிட்டு இருக்கோம்னு யோசிக்கும். எல்லா குழந்தைங்களும் லைஃப்ல பின்னாடி தவழும். அதுக்கப்புறம் லைஃப்ல நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும் போது நம்ம முதல்ல பேக்ல போயிடுவோம். இது வந்து லைஃபோட லெசன்ஸை கடவுள் முதல்ல சொல்லி கொடுக்குறாரு. நம்ம பின்னாடி போயிட்டு நம்ம அதோட முடிஞ்சிச்சுன்னு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம இலக்க போய் ரீச் பண்ண மாட்டோம். ஒரு நிமிஷம் அந்த பூமி தாயிட்டு இருந்து நெஞ்ச நிமித்தி ஒரு அடி உயர்த்தி 4 காலில் தவழும் போது முன்னோக்கி போவோம். முன்னோக்கி போய் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுவோம். பிறந்த உடனே ஒரு குழந்தை தவழ நினைக்கும்போது நெஞ்சு தள்ளி பின்னாடி போகுது. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த குழந்தை பருவத்தை ஃபுல்லா ஆஷாஸ் வெர்ஷன். நான் ரசிச்சு பார்த்த விஷயம். இதுல அதை மீறி ஒரு சில குழந்தைங்க இருக்கு. என் பையன்லாம் என்ன பண்ணானா, இந்த இடத்துல இருந்து உருண்டு போய் ரீச் ஆயிருக்கான். உலகத்திலே அட்வான்ஸ்டு டெக்னிக்கை கண்டுபிடிச்சது நீதாண்டான்னு சொல்லுவேன். உருண்டு போய் எட்டி பார்ப்பான், அந்த இடம் அங்கதான் இருக்கும், திருப்பி உருண்டு போய் எட்டி. அது ஈஸியா இருக்குல்ல. ஒரு 2 தடவை நான் தூரம் இருந்தேன், அவன் கிட்ட வரணுன்றதுக்காண்டி உருண்டு வந்து எந்திரிச்சு. நாம முட்டி போட்டு நடந்து வர மாட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? பெரியவங்க என்ன பண்ணுவோம், முட்டி போட்டு தவிட மாட்டோம். ஸோ நம்ம டக்குன்னு அங்க இருக்கோம்னா உருண்டு தான் வருவோம் ஒரு இடத்துக்கு. அதனால அவன் அங்க இருந்தா நான் அப்போ வந்து டக்குன்னு உருண்டு வந்த உடனே அதை பார்த்துட்டு அதை அவன் அப்படியே இமிட்டேட் பண்ணான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போது இமிட்டேஷன் ஸ்கில்லோட பிறக்குதுன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்க. நாய் குட்டி போட்டோடனே லொல்லொல்லு குலைக்குது, பூனை வந்து குட்டி போட்டோடனே மியாவ் மியான்னு கத்துது, சிங்கம் கர்ஜிக்குது, யானை பிளிருது, எல்லாமே பண்ணுது. அப்போ மனித குழந்தைங்களும் பிறந்த உடனே தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தை அம்மா, ஃபாரின்ல பிறக்கிற குழந்தை மம்மி டாடின்னு கூப்பிடணும் தானே. ஆனால் ஏன் நம்ம குழந்தைங்க கூப்பிடவே இல்லை? ஸோ வி ஆர் பார்ன் வித் மிமிக்ரி டேலண்ட். இமிட்டேட் பண்ற திறமையோட மட்டும்தான் நம்ம பிறக்கிறோம். அம்மா சொல்லு, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம், இங்கு சொல்லு, உங்கு வேணுமா, உங்கா குடிக்கிறியா, அந்த இங்குன்ற சவுண்ட் தான் குழந்தைக்கு முதல்ல சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். காது கேட்காத குழந்தைங்க கூட, வாய் பேச முடியாத குழந்தைங்க கூட கத்துவாங்க, ஆனா ஸ்பீச் கொண்டு வர முடியாது. ஒரு குழந்தையால பேச முடியுன்ற ஃபீலிங் கொடுக்கறது இந்த இங்கு இங்கு உங்கு. கான்ஃபிடென்ட்டா அவங்க அந்த சவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அம்மா அப்பா சொல்லுவோம். 1 வயசு வரைக்கும் ஒரு கோடி தடவையா சொல்லிடுவோம், அம்மா சொல்லு அப்பா சொல்லு. அந்த குழந்தை அதை கிரகிச்சு திரும்பி ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பேசுகிற எல்லா வார்த்தையுமே அத்தனை வருஷமா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஒரு குழந்தை தவழும் போது கீழே விழுந்துருச்சுன்னா அச்சோ குழந்தை விழுந்துருச்சுன்னு சொல்லி தூக்கியே வச்சிருக்கிறது. நம்மளோட குழந்தை வளர்ப்புல நான் ரொம்ப டெட் அகெயின்ஸ்டா எதிர்க்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? குழந்தை வந்து தவழ்ந்து வரும்போது கீழே விழுந்துட்டா தரையடி, ஐயோ பாப்பா காலை முட்டிட்டியா, அந்த டேபிள் அடின்னு அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது குழந்தையை சமாதானப்படுத்திருக்கு. இதுதான் முதல் குழந்தைய முட்டாளாக்குறது. எதனால சொல்றீங்க? நம்ம குழந்தைக்கு இந்த டேபிளுக்கு உயிர் இல்ல தங்கம், நீ பார்த்து வா, பல்ல இருந்துச்சு நீ கவனிக்கலையா, இதெல்லாம் நீ ஜாக்கிரதையா வரணும் இல்ல, ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா வந்த, நீ இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டா தெரியுமா, இதுக்கு உயிர் இல்ல.
நீ உயிருள்ள ஒரு குழந்தை, நீ புரிஞ்சு வரணும் அப்படின்றத அப்போ சொல்லித்தராம தரையடி, செவரடி, மண்ணடி, கல்லடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிற குழந்தைங்க நாளை பின்ன எல்லாரையும் இவங்க அவங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சரி தப்பு, இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம்னா நம்ம பொருள் இல்லை அடுத்தவங்க பொருளை தொடக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்போம்ல, அதுதான் கரெக்டான பேரண்டிங். சிலர் வந்து கொஞ்சம் கொடுங்க குழந்தை பார்த்துட்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து பழகுவாங்க. அடுத்து அந்த குழந்தை என்ன பண்ணா அம்மா கை எடுத்து ஏதாவது ஒன்று வேணும்னா அது எடுக்க வருது, யாரும் தொடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அம்மா கை எடுத்து அந்த பொருளை தொட சொல்லும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அம்மா எல்லா இடத்துலையும் குழந்தை அவன் பார்த்துட்டு போகும்போது கொடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி கேட்டு பெர்மிஷன் கேட்டு வாங்கி கொடுக்கறது இதுவும் தப்பு. அடுத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் போது பாவம் குழந்தை தானே தடுக்காதீங்க, இந்தாங்க குழந்தைக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுக்கறதும் தப்பு. அந்த குழந்தை நம்மளோட பொருள் இல்லை. நார்மலா நம்ம அப்படிதான் குழந்தைங்களை சொல்லி கொடுத்து வளர்த்தோம். ஓகே, புரியுதுங்களா? இது நம்மளோட பொருள் இல்லை, அடுத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், நம்ம அது வந்து இந்த பொருள் வேணும், வெயிட் பண்ற டாலரன்ஸே இல்லை பேரண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த குழந்தைங்க வந்து முதல்ல தவழ்றதுல ஆரம்பிச்சு நடக்கிறதுல ஆரம்பிச்சு இந்த குழந்தைங்க வந்துட்டு ரோட்ல நடக்கும்போது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல நம்ம யாராவது நிழல் விளையாட்டு விளையாடாம இருந்திருப்போமா? ஆமா, இப்படி செவத்துல கை வச்சுட்டு லொல் லொல் குலைக்கிறது இதெல்லாம் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு நிலா ஒரு சாப்பிட்ருக்கும், நட்சத்திரங்களை எண்ணி இருக்கும், இந்த மாதிரி லொல்லொல்னு குலைக்கிறது, பூனை மாதிரி கிளி மாதிரி எல்லாரும் மாதிரியும் வைப்போம். அதே மாதிரி அந்த குழந்தைங்க வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு பிரதிபிம்பத்தை பற்றின ஒரு நாலேஜ்லாம் கண்ணாடி காமிக்கக்கூடாது சொல்லுவாங்க பெரியவங்க. 2 வயசு வரைக்கும் குழந்தைங்க கண்ணாடி பார்த்தா முகம் பார்த்தா ஏமாந்துடும். அது ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே மேம். ஆனால் காமிக்கக்கூடாது இல்லை? ஆமாம், காமிக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுது, உங்க ஜெனரேஷன் வரைக்கும் தெரியுது. இப்ப இருக்கிற பாதி மதர்ஸ்க்கு தெரியறது இல்ல. இதுக்கு பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்க குழந்தைங்க. ஆக்சுவலி இந்த நிழல் பார்த்து விளையாடுற ப்ராக்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ரோடு ஓரத்துல ஸ்ட்ரீட் லைட்ல நடக்கும்போது அம்மா நிழல்ல நீ மிதி, அப்பா நிழல்ல நான் மிதிக்கிறேன், லைட் கிட்ட போகும்போது நிழல் பாரு வளர்ந்துருச்சு, நிழல் பாரு குட்டியா இருக்கு, இதெல்லாம் சொல்லி விளையாடுவோம் இல்லையா? நம்மளோட ஷேடோன்றது என்னன்னு காமிப்போம். அதே மாதிரி நம்மளோட தமிழர்களோட கலாச்சாரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கதை இருக்கு. ஒரு நாய் வந்து கறிக்கடையில எலும்பு துண்டு திருடிட்டு ஓடிச்சான். அது வந்து ஒரு பாலத்தை கிராஸ் பண்ணிச்சான். கிராஸ் பண்ணும்போது உள்ளே எட்டி பார்த்துச்சான். உள்ள இன்னொரு நாய் எலும்பு துண்டா வச்சுட்டு இருந்தனால இது ஆசைப்பட்டு அந்த நாயிட்டு எலும்பு துண்டு வேணும்னு லொல்லு குலைச்சிச்சான். இது வாயில இருக்க எலும்பு துண்டு தண்ணிக்குள்ள விழுந்துதான். அப்பதான் இந்த நாய்க்கு புரிஞ்சுதான் உள்ள இருந்தது இன்னொரு நாய் இல்ல, என்னோட பிரதிபிம்பம் தான். அப்ப என் வாழ்நாள்ல என்னோட பிரதிபிம்பத்தை நான் நீர்நிலைகள்ல, கண்ணாடியில, இந்த மாதிரி இடத்துல பார்க்கலாம். அது இன்னொரு நாய் இல்ல, அது நான் தான் அப்படின்னு அந்த நாய்க்கு அப்புறம் தான் புரிஞ்சுதான். இந்த கதையும் ஒரு முயல் வந்துட்டு சிங்கத்தை கிணத்துக்குள்ள விழ வைக்கும்ல ஒரு கதை. இந்த சிங்கம் இன்னொரு சிங்கம் இருக்கு நினைச்சு அந்த சிங்கம் குதிச்சிடும். இந்த கதையும் திரும்பி 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 அந்த குழந்தைக்கு சொல்லி அந்த குழந்தை அதை கிரகிச்சு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கண்ணாடியை காமிச்சு இது நீதான், தண்ணியில காமிச்சு இது நீதான் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். எஸ்ஆர்கே இந்த விஷயம் எனக்கு எப்ப ஸ்ட்ரைக் ஆச்சு, ஏன் இது எனக்கு தெரிஞ்சது, இது ஏன் நான் யோசிச்சேன் அப்படின்னு சொன்னா, நான் டாக்டராக இருக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியல. நான் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும் போதெல்லாம் நான் புக்கில் என்ன இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணேன். நான் ஒரு அம்மா ஆனேன் இல்லை, அது வந்து அப்கிரேடட் வெர்ஷன். என் குழந்தைக்கு ஐஷுக்கு வந்து 8 மாதம் இருக்கும் போது என் பொண்ணை வந்துட்டு நான் அவளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு போகிறேன். அது வரைக்கும் அவளை குழந்தைய நம்ம கூட்டமாக எடுத்துக்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கிறதுக்கு கொண்டு போக மாட்டோம்ல. ஸோ 8 மாதத்தில் கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போகும்போது நான் சேர்லேருந்து எந்திரிக்கணும், என் சாரியை அட்ஜஸ்ட் பண்ணும். ஒரு நிமிஷம் என் பாப்பாவை தரையில் இப்படி நிற்க வைக்க ட்ரை பண்ணுறேன். இந்த இப்போ இதில் என்னோட மிரர் இமேஜ் கை தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி அந்த டெய்ல்ஸில், சர்ச்சில் இருந்த டெய்ல்ஸில் அவளோட மிரர் இமேஜ் தெரிஞ்சோடனே அவள் காலை கீழே வைக்காமல் இப்படி தூக்கிக்கிட்டா. ஒரு நிமிஷம் ஊன்னு ஐஷு அம்மா தூக்க போகிற, ஒரு நிமிஷம் ஊனுன்னு காலை கீழே நிப்பாட்டுறேன். அப்போ அவன் அந்த பிரதிபிம்பத்தை அவளோட மிரர் இமேஜை பார்த்துட்டு கீழே தரையில் அவள் காலை வைக்கல, கால் இப்படி மடக்கிக்கிட்டா. அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது இவ அவளோட மிரர் இமேஜ்க்கு பயப்படுறான்னு. அப்போ மிரர் இமேஜ்ன்றதை வந்து நான் கண்ணாடி காமிக்காது மட்டும் தான் ஓகேன்னு நினைச்சேன். பட் அவளால் இந்த மாதிரி தண்ணியில், இந்த மாதிரி அவளோட டெய்ல்ஸில், கிரானைட்ல அவங்களோட இமேஜ் தெரியும் போது அது நம்ம தான் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கதைகள் சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலேயே. ஸோ அது பயந்துருவோன்றதுனால அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பணக்காரங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணக்காரங்களோ ஏழையோ, படித்தவங்களோ படிக்காதவங்களோ, எல்லாருமே குழந்தை பிறந்த உடனே 4 இங்கிலீஷ் ரைம்ஸ், 4 தமிழ் ரைம்ஸ், ஆத்திச்சூடி, ஒரு 4 திருக்குறள்,
கிராமமோ சிட்டியோ ம். ஒரு வீட்டுக்கு போங்க பண்ணுவாங்க. ம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆனால் எல்லா குழந்தைங்களும் கடைசி வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்கே எடுக்கிறாங்களா? இல்லை. எல்கேஜி ஸ்கூலுக்கு போனதுலேருந்து வாழ்க்கை ஃபுல்லாக படிக்க தானே போகிறாங்க. ஆமா. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரேஸா? ம். எதுக்கு இதெல்லாம் சொல்லித்தரணும்? டோன்ட் டீச் யுவர் சைல்டு. ஓகே. பேரண்டிங் இஸ் அபவுட் மேக் யுவர் சைல்டு டு திங்க். ம். குழந்தைக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது. சொல்லி கொடுக்குறதுனா இப்போ நான் இது மொபைலு, இது வந்துட்டு ரிமோட்டுன்னு நான் சொல்லித்தரேன்னு வச்சுக்கோங்களேன். இதை ரிமோட்டு ஒரு 100 தடவை சொல்லித்தரேன். ஒரு நாள் ஒரு மாதம் சொல்லி கொடுக்காம விட்டுறேன். திருப்பி இது பேர் என்னன்னு கேட்டால் என் குழந்தை மறந்துடும். ஆனால் என் குழந்தை திங்க் பண்ணி இதுதான் அம்மா ஃபோன், இதுதான் அப்பா ஃபோன் நீங்கள் எப்போ சொல்லி கொடுக்குறீங்க? கரெக்டாக ஃபோன் அடித்தா அம்மா ஃபோன் அம்மாட்டையும் அப்பா ஃபோன் அப்பாட்டையும் கரெக்டாக கொடுக்குதுல்ல. திங்க் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறது வேற, டீச் பண்ணுறது வேற. எந்த வீட்டுக்குன்னா போங்களேன், லைட் எங்கே காமி, 1 வயசுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, ஹெட், நோஸ், மவுத் ஒன்று தொட சொல்லுவாங்க. இல்லை ஃபேனை காமி, லைட்டை காமி, ஸ்விட்சை காமிம்பாங்க. முதல்ல இதை பண்ணாதீங்கன்னு நான் சொல்வேன். இது எவ்வளோ பெரிய தப்பு இப்படி சொல்கிறது? அதுக்கு அறிவு வளர்ந்துரும், அதுக்கு மெமரி இதாகட்டும் அப்படின்றதுக்காக நம்ம இப்படி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம்னா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்து முடிக்க முடியாது. நம்ம என்ன சொல்லி தரணும்? ஒரு ரூம்குள்ளே குழந்தைய தூக்கிட்டு வரோம்னா, அம்மா இந்த ரூம் இருட்டாக இருக்கா, நம்ம லைட் போடுவோமா அப்படின்னு சொல்லி லைட் போட்டோம்னா, இருட்டுக்கும் வெளிச்சத்துக்குள்ள வித்தியாசத்தை தான் குழந்தைக்கு சொல்லி தரணும். இந்த லைட்டு, இந்த ஸ்விட்ச், இந்த ஃபேன்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சது. இது போட்டால் இது எரியும்னு குழந்தை ஈஸியாக கற்றுக்கோ. அம்மா ஃபோனை அம்மாட்டையும் அப்பா ஃபோனை அப்பாட்டையும் கொடுக்குற குழந்தைக்கு தெரியாதா? உங்களுக்கு புரியுதுங்களா? நேச்சர் தான் டீச் பண்ணணும். நேச்சர் டீச் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ ஒரு ரூம்குள்ளே வரும்பொழுது நம்ம வந்து நீங்களும் நானும் குழந்தைக்கு புரியாதுன்னே ஒன்று இல்லை. கமான், நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து என் பிள்ளைய வந்து எப்படி ஜீனியஸ் ஆக்குறேன் பாருன்னா, அப்படி ஒன்று பேரண்டிங்கே கிடையாது. குழந்தை கூட நீங்களும் நானும் பேசுகிற மாதிரி சரளமாக பேசணும். நான் என்ன சொல்கிறேன்னா, என் குழந்தை பேசலைங்கிறாங்க. நீங்கள் குழந்தையோட பேசவே இல்லை. ஆனால் இப்போ நம்ம முன்னாடி ஜென்ரேஷன் உள்ளவங்க ஃபோன் காமிக்காத, டிவியை காமிக்காதன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களும் ஒன்றும் நம்மளுக்கு டீச்லாம் பண்ணல. உங்கள் அப்பா 5 வயசில் பேசுனாங்க, 4 வயசில் பேசுனாங்கன்னா ஒரு வீட்டில் 7-8 குழந்தை இருக்கும். குழந்தை தான் செகண்ட் பேரண்ட்டாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க அக்கா தங்கச்சி பார்த்து பேசிடுவாங்க. பேசாத குழந்தைய ஸ்கூல் போனோடனே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இந்த டீச் பண்ணக்கூடாது, குழந்தைய திங்க் பண்ண வைக்கணும். இயற்கையும் பிரபஞ்சத்தை, சூரியனையும் நட்சத்திரத்தையும் நிலாவையும் காக்காவையும் கிளியும் இதையும் காமிக்கணும்னு நான் சொல்கிறேன். எங்கே தப்பு நடக்குதுன்னா, இப்போ வந்துட்டு ஒரு வெஜிடபிள் செட்டு, ஒரு ஃப்ரூட் செட்டு, அனிமல் செட்டுன்னு பொம்மைகள் வாங்கிடுறாங்க வீட்டில். பணக்காரங்களாக இருக்கவங்க காஸ்ட்லி பொம்மை, கொஞ்சம் சுமாராக இருக்கவங்க ஒரு சாதாரண பொம்மை வாங்கிடுறாங்க. நாய், பூனை, கிளி காமிக்கிறாங்க. அப்புறம் இதுதான் வந்து பப்பாளி, தக்காளி, கொய்யாக்காய், எல்லா வெஜிடபிள்ஸ் காமிக்கிறாங்க. அப்புறம் எல்லா ஃப்ரூட்ஸையும் அதிலே காமிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஃப்ளாஷ் கார்டு மாதிரி வச்சுக்கிறாங்க, அதில் புக் மாதிரி வச்சுக்கிறாங்க, சார்ட் ஒட்டிடுறாங்க. ஆப்பிள் கைவை, மேங்கோ கைவை, ஆரஞ்சு கைவை அப்படின்னு கை வச்சு காமிச்சிடுறாங்க. அப்புறம் டிவியில் போட்டு காமிச்சிடுறாங்க. டிவியில் எப்படி காமிக்கிறாங்கன்னா, நாய் கதை சொல்கிற மாதிரி, சிங்கம் வந்துட்டு லெசன் எடுக்கிற மாதிரி, சிங்கமும் பூனையும் ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி இப்படி காமிச்சிடுறாங்க. நிஜத்தில் போய் அந்த குழந்தை நாய் வாயில் கை வச்சுறது கடிப்பட்டு வருது. நிஜம் இல்லாத விஷயத்த, எவ்வளோ காஸ்ட்லியான விஷயம்னாலும் முதல்ல இப்படி காமிக்கக்கூடாது. ஒரு நாயினே ரோட்டில் காமிச்சு, ஆக்சுவலி நிறைய பேர் டாகு கேட்டுன்னு சொல்லுவாங்க. தாய்மொழியில் நாயினே காமிச்சு நாயின்னு சொல்லி கொடுத்து அது ஆபத்து, இது பிரச்சனை எல்லாமே நீங்கள் டீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பொம்மையில் பார்க்கும்போது குழந்தை கற்றுக்கணுமா? இந்த உலகத்துக்கு நம்மளுக்கு 40 வயசு ஆகுது, நம்மளுக்கு அதை பார்க்க தெரியும், இது பொம்மை, டிவியில் வர்றது கார்ட்டூன், நிஜத்தில் பேசாதுன்னு. குழந்தை வந்து நீங்கள் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பாட்டி மாதிரி குச்சூனி நடந்து காமிக்கும், சைகை பண்ணும், இமிட்டேட் பண்ணும். கவனிச்சிருக்கீங்களா? குழந்தையோட ஸ்கில் வந்து இமிட்டேஷன் ஸ்கில். 5 வயசுக்குள்ளே நீங்கள் அவ்வளோ சிந்திக்க வைக்கணும் அந்த குழந்தைய. அந்த குழந்தைய அவங்க சிந்தனை திறனை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி, திங்க் பண்ணுற கேப்பபிலிட்டியை கட் பண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணுறோம். நாயை, பூனையை, அனிமல்ஸ் தான் ட்ரெயின் பண்ணணும். இங்கே உச்சா போகணும், இந்த பெல் அடித்தா நீ இங்கே சாப்பிட வரணும், இங்கே தான் நீ பால் போய் வைக்கணும், இங்கே தான் உன் இடம்னு. ஹியூமன் பீயிங்ஸை ட்ரெயின் பண்ணக்கூடாது தானே. ட்ரைனிங் இஸ் ஃபார் அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் இஸ் டு திங்க். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த பேரண்டிங் ஆர்ட்டை ரொம்ப புவர்.
இதுவே கற்றுக்கலைன்னா இதுவே எனக்கு எங்கள் அம்மா தப்பு. ஏன்னா அவங்களுக்கே தெரியல. நம்ம தான் ஒரு புத்திசாலியான பேரண்ட்ஸ் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 4 தமிழ் ரைம்ஸ் 4 இங்கிலீஷ் ரைம்ஸ், பிள்ளைகளுக்கு அறிவார்ந்த விஷயம் தான் இதில் என்ன கெட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் என் குழந்தை பார்க்க வேண்டியது என்னையே உலகத்தை. சரிங்களா? இப்போ இந்த வெஜிடபிள் செட்னால என்ன ஆபத்து வரலாம்? இப்போது மாம்பழம், பலாப்பழம், ஆப்பிள், கொய்யாக்காய், வாழைப்பழம் எல்லாம் வச்சுட்டிங்கன்னா முதல்ல ஒரு குழந்தை பலாப்பழத்தை தொட்டால் முள்ளு மாதிரி இருக்கணும்னு தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணணும். அன்னாசி பழம் தொட்டால் முள்ளு குத்துன்னு தெரியணும். மாம்பழம் தொட்டால் வளவழப்பாக இருக்குன்னு தெரியணும். ஐம்புலன்களை ஆக்டிவேட் பண்ணணும். நான் பார்த்து இதுதான் இந்த பழம்னு எனக்கு தெரியணும், தொட்டு பார்த்து தெரியணும், டேஸ்ட் பண்ணி பார்த்து தெரியணும், அந்த பழம் பேர் கேட்டால் நான் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நான் அதை பார்க்க தெரியணும். நீங்கள் பிளாஸ்டிக்கில் கத்திரிக்காய் பீன்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தா எப்படி அந்த குழந்தைக்கு தெரியும்? நிஜமாக அதோட டெக்ஸ்சர் எப்படி தெரியும்? இன்னொன்று, ஒரு பீன்ஸ்னாலோ ஒரு சிறுதானியமோ ஒரு பெரிய நவதானியமோ ஏதோ ஒன்று தொட்டிங்கன்னா அதுக்கு உயிர் இருக்குது. நம்ம நேற்று பேசின மாதிரி மண்ணில் போட்டு தண்ணி ஊற்றினா ஒரு செடி மரம் வரும். சரிங்களா? கோயிலோட கலசத்தில் வச்சிருக்கிற தானியங்களுக்கு உயிர் இருக்குது. உயிருள்ள ஒரு பொருளை தொட்டு பார்த்து ஒரு குழந்தை வளரும் போது அதுக்கு எனர்ஜி நல்லா இருக்குமா? பிளாஸ்டிக் பொம்மைகளை தொட்டு பார்க்கும் போது அவங்களுக்கு எமோஷன்ஸ் பரிமாறுமா? உயிருள்ளது தான் நிச்சயமா. அப்போ என்னோட கையில் அந்த சென்சரி இருக்கணும்ல. ஏன்னா குழந்தை மோஷனை கையில் எடுத்துட்டு தலையில் தேய்ச்சிக்கிறாங்க, செவத்தில் தேய்ச்சிக்கிறாங்க, ஸ்மெல் தெரியலன்னு பேரண்ட்ஸ் புலம்புறாங்க, ஸ்பெஷல் கிட்ஸோடது. ஆனால் சாம்பார் எடுத்து வாயில் வச்சு இப்படி துடைக்கிறது, வாய் சுத்திப்பட்டு இப்படி துடைக்கிறது, கை உடனே போய் கழுவணுங்கிறது. அது என் குழந்தை எதையுமே டச் பண்ண மாட்டாங்க, ரொம்ப நீட்டுங்கிறாங்க. அட பாவிகளா, அது சென்சரி ப்ராப்ளம். உங்கள் குழந்தை ஸ்பூன்லேயோ ஃபோர்க்லேயோ சாப்பிட்ற பழக்கம் இந்தியன்ஸ்க்கு கிடையவே கிடையாது. நீங்கள் ஃபாரினர்ஸ் தான் ரொம்ப ஸ்பூன் ஃபோர்க். அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு அவங்களுக்கு சென்சரி இந்த இஷ்யூஸ் தான் இருந்துச்சோ என்னமோ. நம்ம எப்பவுமே கையில் இப்படி எடுத்து இப்படி தான் சாப்பிடுவோம். நான் எவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் போனாலும், எவ்வளோ பெரிய விஐபிஸோட போனாலும், எல்லாரும் ஃபோர்க் அண்ட் ஸ்பூன் சாப்பிட்டாலும் நான் கீழே தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவேன். நான் என் கையில் எடுத்து தான் சாப்பிடுவேன். 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் 5 ஸ்டார் ஹோட்டல்லையும். ஏன் அங்கே நான் தான் காசு கொடுக்குறேன், அவங்களுக்கு நான் தானே வேலை கொடுக்குறேன். ஏன் அங்கே போய் நான் அந்த ஃபோர்க்கு ஸ்பூனு 5 ஸ்டார் ஹோட்டல் நீங்கள் சாப்பிட்றீங்க, அது எத்தனை பேர் சப்பிட்டு வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது சுத்தமாக கழுவுனாங்கன்னு தெரியுமா? பல பேர் வாய்க்கு போன தைரியமான ஃபோர்க்கு ஸ்பூனை நீங்கள் கையில் அதில் எடுத்து சாப்பிடுவீங்க. உங்களுக்கு மட்டுமே சொந்தமான உங்களோட கையில் எடுத்து நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? ஆக்சுவலி நான் கேட்கறதுல எதுவும் தப்பு இருக்கா? இதுதான் ஃபேஷன், இது ஒரு ஸ்டைல்னு நினைக்கிறாங்க, இதனால லோன் நினைக்கிறாங்க, அது ஒரு ரிச்னஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஏன் நம்ம மோஷன் போனா கழுவுற பரம்பரையில வந்தோம், நம்ம டிஷ்யூ யூஸ் பண்ண மாட்டோம், அதை மறந்துடக்கூடாது. நம்ம ஆடு புழுக்க மாதிரி பிரெட்டையும் பீட்சா பர்கர்லையும் சாப்பிட்டுட்டு ஒட்டாத மோஷனா பால்ஸா போற பழக்கம் நம்மளோடதுல இல்லை. இதுல என்ன அசிங்கம்? டிஷ்யூ வச்சு தொடச்சா க்ளீன் ஆகிடுமா? வாஷ் பண்ணால் தான் க்ளீனாக இருக்கும். இதில் எந்த பிரின்சிபலும் இல்லை. எல்லாருமே இதையும் ஏன் சொல்லித்தரணும்? ஒரு தடவை நான் என் பொண்ணை எங்கே போனாலும் கையில் சாப்பிட ஐஷுன்னு சொல்வேன், ஸ்பூன் ஃபோர்க் யூஸ் பண்ணாதுன்னு சொல்வேன். ஸ்பூன் ஃபோர்க் யூஸ் பண்ணுறதா மேன்ரிசம், அதில் தான் உன் ஸ்டேட்டஸ் தெரியுதுன்ற ஆட்களோட நீ பழகவே தேவையில்லைன்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா அவங்க கிட்ட உண்மையே அவங்க நிஜமாகவே வாழலை, அவங்க ஒரு உலகத்தில் வாழறாங்க. நம்ம ஏன் அந்த உலகத்துக்குள்ளே போகணும்? எல்லாருக்கும் ரேஸ் இருக்கு. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனோ ஒரு பர்த்டேவோ போறீங்கன்னா அது சாதாரண ஒரு நார்மலான ஆவரேஜான ஃபேமிலினா கூட உன் குழந்தையோட இப்போ ஒரு 5 வயசு குழந்தைக்கு ஒரு பர்த்டே, ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள கூப்பிடுறோம். வரும்போது அந்த ஒரு மதர் விடாமல் எல்லா மதருமே ஒன்று ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. உன் குழந்தையோட என் குழந்தை சூப்பர், என் குழந்தைக்கு ஷேப் தெரியுது, என் குழந்தைக்கு கலர்ஸ் தெரியும், இதை விட அந்த குழந்தைக்கு கூட தெரியும். யாருக்கா தெரியுமா எந்த குழந்தை லைஃப்பில் என்ன ஆக போகுது, எந்த குழந்தை ஃபஸ்ட்டு இதாகும், எந்த குழந்தை நெக்ஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகும், யாருக்கு ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும், யாரோட உயிர் ஃபஸ்ட்டு பிரியும், யார் கொள்ளு பேரன் பேத்தியை பார்ப்பான்? க்ளூலெஸ்ஸான உலகத்தில் யாரோட யார் போட்டின்னு தெரியாமல் ரொம்ப மோசமாக நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்மளோட லைஃப் எங்கேயோ வேறு எப்படியோ போயிட்டுருக்குல்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேரண்டிங்ன்றது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி, அது ஒரு கிஃப்ட். அதை அனுபவிக்கவும் இல்லை, நம்ம அனுபவித்து நம்ம குழந்தைங்கிட்டையும் கொடுக்கல. யாராவது ஒருத்தவங்க இப்படி கம்பேர் பண்ணும்போது நம்ம குழந்தை கம்மியாக இருக்குன்னா வீட்டில் அடி தம்சம் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டு அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டு சண்டை போட்டு தலைவிரி கோலமாக இருப்பாங்க. அந்த அப்பாவோட நிலைமையை பார்க்கும்போது யார் பெற்ற பிள்ளையோ இந்த குடும்பத்துக்குள்ளே பரிதாபமாக எப்படி இவங்களை சமாதானம். ஏன்னா மென்ஸ் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் கிடையாது ஃபீமேல்ஸ் விட.
10 பசங்க கூட ஒன்னா எத்தனை மாசம்னா டிராவல் பண்ணுவாங்க, பெருசா சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஏஜ் வித்தியாசம் கூட இருக்கணும்னு தேவையில்லை. ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்களால இருக்க முடியும். ரொம்ப நாள் கழிச்சு போனால் கூட அவங்களால ஒரு டூர் போக முடியும், அவங்களால ஒரு இடத்துல அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பெண்கள் வந்து ஜெனட்டிக்காவே கம்பேரிசன் வந்து கூட இருக்கிறவங்க. நம்மளோட அது சூப்பர், அவங்கள விட இது சூப்பர், அவங்களோட நம்ம நல்லா இருக்குமா, அஷூரன்ஸ் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் பேரண்டிங்கில் வந்துட்டு ரேஸோ போட்டியோ இல்லாமல் அந்த குழந்தையோட சின்ன சின்ன விஷயத்த அனுபவிச்சு ஒவ்வொரு நொடி பொழுதும் என் குழந்தைத்தனத்தை மிஸ் பண்ணி அந்த ரேஸில் ஓடாமல் அனுபவித்து அந்த குழந்தைய என்ஜாய் பண்ணி வளர்க்கும் போது அவங்க பேபியை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. தாயை போல பிள்ளை நூலை போல சேலம்பாங்க. ஜெனட்டிக் ட்ரெய்ட்ஸை மாற்றவே முடியாது. கொடை, அன்பு, இரக்கம், கருணை, இதெல்லாம் நம்மளோட ஜெனட்டிக் ட்ரெய்ட். அதெல்லாம் நம்ம குழந்தையிலே இருக்கான்னு செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது எந்தெந்த கட்டத்தில் மாறும்? குறிப்பாக இந்த குப்புற விழுகிறது அப்படின்றது எவ்வளோ நாள் எடுத்துக்கும்? அந்த மாதிரி 3 மாசத்துல இப்போ தலை நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், 4 மாசத்துல குப்புத்துக்கும், 5-6 மாசம் தவழும், 7 மாசத்துல புடிச்சிட்டு நிக்க முடியும். ஆனா 8 மாசத்துல 8 அடி எடுத்து வைக்கிற பழக்கம் இருக்கு. 12 மாசத்துல கை விட்டு நடக்கணும். இந்த உச்சிக்குழி இருக்குல்ல, இந்த உச்சிக்குழி வந்து குழந்தை பிறந்ததுல இருந்து 9 மாசத்துல இருந்து 1 வயசு 3 மாசத்துக்குள்ள மூடணும். நிறைய பேருக்கு உச்சிக்குழி வந்து குழந்தை பிறந்து 1 மாசத்துக்குள்ள மூடிடுது. அதை பார்க்காம விட்டா தொப்பி மண்டையா இருக்கும். இந்த ஃப்ரண்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா இப்படி புடைச்சி இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு இன்ட்ராக்ரேனல் ப்ரெஷர் கூட வாய்ப்பு இருக்குது. அவங்களோட க்ரோத் டெவலப் ஆக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உச்சிக்குழி மூடாமல் 1.5 வயசுக்கு மேலே திறந்தே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஹைட்ரோசெஃபலஸ், பெரிய ஹெட்டாக இருக்கலாம், லார்ஜ் ஹெட் சைஸ், அவங்களுக்கு நிறைய க்ரோத் டெவலப்மெண்ட்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். அதை கியூர் பண்ணிக்க முடியுமா? இப்போ 1 மந்த்ல க்ளோஸ் ஆயிடுது அப்படி க்ளோஸ் ஆயிடுனா ஹோமியோபதியில ஆக்சுவலி நாங்க வந்துட்டு பெரட்டா கார்ப்னு ஒரு மருந்து கொடுப்போம். இதுக்கு ஹோமியோபதியில மருந்து இருக்குன்ற விழிப்புணர்வு தான் தவிர செல்ஃப் மெடிகேட் பண்ணக்கூடாது. பக்கத்துல இருக்க ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போய் உச்சிக்குழி மூடி இருக்குன்னு சொல்லி நீங்க காமிச்சிங்கன்னா அவங்க இந்த மருந்து கொடுப்பாங்க. கண்டினியூஸா நீங்க எடுத்தீங்கன்னா குழந்தைக்கு உச்சி திருப்பி அந்த ஸ்பேஸ் உருவாகி 9 மாசம் வரைக்கும் அது விரிஞ்சே இருக்கும். எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆர்வம் என்னன்னா, பேரியம் டெஃபிஷியன்சினால உச்சிக்குழி சீக்கிரம் மூடுதா, பிரெக்னன்சியில் அதுக்கு நம்ம சப்ளிமெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு நிறைய ஆய்வுகள் வரணும். ஏன்னா அந்த பேரியம் உள்ள மருந்தை தான் நான் அதுக்கப்புறம் கொடுக்குறேன், அது வந்துட்டு திருப்பி அந்த உச்சிக்குழி விரியுது. ஸோ இந்த குழந்தையோட முன்மண்டை சாஃப்டாக இருக்கும், துடிக்கும், அது வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது. இப்போ என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேரண்டாவது ஒரு மாசத்துக்கு நான் பார்க்குறேன் உச்சிக்குழி மூடி இருக்கிறது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown-Tile. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT Promise.